ஹாய் மக்களே வணக்கம். இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் தான். பல நாள் கனவு, பல ஆசைகள், பல போராட்டங்கள், பல பிரச்சனைக்கு நடுவில் திருச்செந்தூருக்கு கிளம்பிட்டோம். பஸ்ஸில் தான் மக்களே போகிறோம். ஒரு 5 மணி நேரம் ட்ராவல். அதுக்கப்புறம் திருச்செந்தூர் ரீச் ஆயிடுவோம். அது யாரும் இல்லை, அது என்னோடய குழந்தையாக தான் மாலை போட்டிருக்கா. அவள் தான் எங்களை திருச்செந்தூருக்கு இன்வைட் பண்ணியிருக்கா. அந்த இந்தாம் பார்த்து கடைசியாக திருச்செந்தூர் ரீச் ஆகிட்டோம். கோவில் எப்பா என்னப்பா முருகப்பா, உன்னோட அருளால் கோவிலே அப்படியே ஜெகஜோதியாக மின்னுதப்பா. அப்படியே கோவிலுக்கு இறங்கிட்டு எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இங்கே தான் கடைசியாக 2 மணிக்கெலாம் ரீச் ஆனதுனால இங்கே தான் வந்து ஸ்டே பண்ண வந்தோம். இது சஷ்டி மண்டபம். அப்படியே பார்த்தோம்னா இடையில முடித்திருத்த மொட்டை போடுற இடம், இந்த நாளிக்கிணறு. கடைசி பார்த்தோம்னா ஒய்ஃபுக்கு வந்துட்டு பூமுடி கொடுக்க க்யூவில் நிற்க ஆரம்பித்தாச்சு. க்யூ பார்த்தோம்னா கோவில் தரிசனத்துக்கு கூட ஈஸியாக பார்த்துடலாம் போல். ஆனால் மொட்டைக்கு வந்துட்டு அவ்வளோ லென்த்தான கூட்டம். ஒரு வழியாக கடைசி க்யூவில் நின்றதுக்கப்புறம் தெரியுது மொட்டைக்கு வந்துட்டு டோக்கன் கிடையாதுன்ட்டு. நார்மலாக போயிட்டு மொட்டை பூமுடி கொடுத்துக்கலான்ட்டு. எங்கேயோ எல்லோரும் நல்லா இருக்கணும் மனசில் வேண்டிக்கிட்டு பூமுடியும் கொடுத்தாச்சு. ஒரு வழியாக பூமுடியை கொடுத்தாச்சு. பூமுடி கொடுக்குற பேர் ரேணு வந்துட்டு ரொம்ப அழுக. ஒரு வழியாக அவளையும் கொஞ்சம் தூங்க வச்சுட்டு அவளும் தூங்கி இருந்துச்சு. அவளுக்கு மேக்கப் போட்டு வேல் போட்டு வச்சுட்டு டீ காஃபிலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தரிசனத்துக்கு கிளம்பிட்டோம். தரிசனத்துக்கு போகணும்னு பார்த்தோம்னா செம்ம கூட்டங்க அங்கே. நம்ம தரிசனத்துக்கு தான் அவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பார்த்தோம்னா தரிசனத்துக்கு கூட்டம் இல்லை. இதெல்லாம் நாளிக்கிணத்தோட குளிக்கிறதுக்கு இருந்த கூட்டம். ஒரு வழியாக நம்ம தரிசனத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. தரிசனத்துக்கு யார் யார் போகிறோன்னா நான், ஒய்ஃபு, என் குழந்தையா, அவங்க அத்தை, இங்கெல்லாம் தரிசனத்துக்கு கிளம்பியாச்சு. தரிசனத்துக்கு போகும்போது நாங்கள் வந்து பேபி வச்சுருக்கனால நாங்கள் வந்து குழந்தைகள் தரிசனத்துக்கு போயிட்டோம். அவங்க வந்து 100 டிக்கெட்டுக்கு போனாங்க. போகிறதுக்கு முன்னாடியே பசி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அன்னதானத்தில் போய் சாப்பிட்டோம். நல்ல ஒரு சுட சுட வெண்பொங்கல், சாம்பார் இதெல்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதாவது கோயில் நிர்வாகத்துக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். இத்தனை கோடி பக்தர்களுக்கு இவ்வளோ நல்ல முறையில் சாப்பாடு போடுறாங்கன்னா அது உண்மைக்கே ரொம்ப பெரிய விஷயந்தான். அதுக்கப்புறம் நாங்கள் சாமி பார்க்க போனதெல்லாம் வீடியோ எடுக்க முடியலை. அது பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த கடலை வந்து ஒரு வியூ பண்ணோம். அப்புறம் கடலுக்கு போயிட்டு வந்து அந்த மண்டபத்தில் மறுபடியும் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்போ வந்து இந்த சவு மிட்டாய் வந்து வந்திருந்தது. இதை வந்து சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. அதனால நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன். அவர் வந்து வாங்கி கொடுத்தாரு. நான் சாப்பிட்றத பார்த்து ரேணுவும் எனக்கு அது வேணும்னு அழுதுச்சு. சரின்ட்டு அவளுக்கு கொஞ்சம் ஊட்டி விட்டா உடனே வேணும்னு ரிட்டன் கேட்டுகிட்டே இருந்தா. ஃபைனலி அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 4 o'clock வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். பாய்.